வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு தமிழ் மற்றும் பொதுறிவு வினாக்கள் 50 மதிப்பெண்கள் பார்க்கிறோம். முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரிஸ் 6வது டெஸ்ட் சீரிஸு 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 7th தேர்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதுறிவு வினாக்கள் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மகளுக்கு சொன்ன கதை டேஸ் என்னும் கவிதையை இயற்றியவர் யார்? மகளுக்கு சொன்ன கதை எனும் கவிதையை இயற்றியவர் யார்? மகளுக்கு சொன்ன கதை எனும் கவிதையை இயற்றியவர் யார்? 1வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி, சேபிருந்தா. 2வது கொஸ்டின், முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 3வது கொஸ்டின், பொதியலாயினும் இமயமாயினும் பதியல் அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? பொதியலாயினும் இமயமாயினும் பதியல் அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, இளங்கோவடிகள். 4வது கொஸ்டின், வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பாடல்கள் எழுதியவர் யார்? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பாடல்களை எழுதியவர். 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, கடிகை முத்து புலவர். 5வது கொஸ்டின் பொறுத்துக. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 6வது கொஸ்டின், மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, குன்றக்குடி அடிகளார். 7வது கொஸ்டின், அறநெறிச்சரம் டேஸ் பாடல்களை கொண்டது. அறநெறிச்சரம் டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் பி, 225. 8வது கொஸ்டின், பொய்யார் பிறந்த ஊர் டேஸ். பொய்யார் பிறந்த ஊர் டேஸ். 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் திருவேக்கா. 9வது கொஸ்டின், குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுவர் யார்? குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுவர் யார்? 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, டி.கே. சிதம்பரநாதர். 10வது கொஸ்டின், பணவீக்க அழுத்தம் இல்லாத வரி எது? 10வது கொஸ்டின், பணவீக்கம் இல்லாத வரி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, நேர்முக வரி. 11வது கொஸ்டின், தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 2015. 12வது கொஸ்டின், நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அரசியலமைப்பின் கீழ் நிறுவப்பட்டது. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எந்த அரசியலமைப்பின் கீழ் நிறுவப்பட்டது? 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, மத்திய வருமான சட்டம் 1963. ஆன்சர் ஏ. 13வது கொஸ்டின், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் டேஸ். அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திற்கான இயர் கேட்டிருக்காங்க. 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 1955. 14வது கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 14க்கான ஆன்சர் பி, 2019 ஆகஸ்ட். 2019 ஆகஸ்ட். 15வது கொஸ்டின், மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? 15க்கான ஆன்சர் சி, விஜயலட்சுமி பண்டிட். 16வது கொஸ்டின், உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது. உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது. 16க்கான ஆன்சர் சி, காரணி சந்தை. 17வது கொஸ்டின், இந்தியாவில் வானொலி முதலில் ஒளிபரப்பப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வானொலி எந்த ஆண்டு ஒளிபரப்பப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 17க்கான ஆன்சர் 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி, 1927. 17க்கான ஆன்சர். 18வது கொஸ்டின், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கே உள்ளது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கே உள்ளது? 18க்கான ஆன்சர் ஏ, டெல்லியில் உள்ளது. 19வது கொஸ்டின் பொறுத்துக. 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. 20வது கொஸ்டின், வேகத்தடைகளை மதித்தல் பற்றி குறிப்பிடும் விதி எது? 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆன்சர் ஏ, ஆர்டிகல் 112. 21வது கொஸ்டின், மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? மக்களவையோட முதல் பெண் சபாநாயகர் யார்?
21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி மீரா குமார். 22வது கொஸ்டின் தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது எத்தனை? தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது எவ்வளவு? 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி 62. உயர் நீதிமன்றம்னா 62, உச்ச நீதிமன்றம்னா 65. 23வது கொஸ்டின் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் விதி எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் விதி எது? 23க்கான ஆன்சர் சி 17, ஆர்டிகல் 17. 24வது கொஸ்டின் இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி இங்கிலாந்து. 25வது கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 25க்கான ஆன்சர் சி ஜனவரி 25. 26வது கொஸ்டின் சாலை பாதுகாப்பு வாரம் எப்பொழுது? சாலை பாதுகாப்பு வாரம் எப்பொழுது? 26வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஜனவரி முதல் வாரம். 27வது கொஸ்டின் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 27வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி 1921. 28வது கொஸ்டின் 28வது கொஸ்டின் ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்க உதவும் மருந்துகள் டேஸ். 28வது கொஸ்டின் ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்க உதவும் மருந்துகள் டேஸ். 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சிப்ரோபிளாக்சின் சொல்கிறாங்க. 29 வாயு பரிமாற்றத்துக்கு உதவும் வேர்கள் எது? வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் வேர்கள் எது? 29க்கான ஆன்சர் ஏ நிமெட்டோஃபோர்கள். 30வது கொஸ்டின் பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் எது? பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் எது? ஆன்சர் டி ரேபீஸ். 31வது கொஸ்டின் உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. உயிரினத்தோட அடிப்படை செயல் எது? 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி செல்லு. 32வது கொஸ்டின் செல்லின் சுவாச உறுப்பு எது? செல்லோட சுவாச உறுப்புன்னு கேட்குறாங்க. 32க்கான ஆன்சர் ஏ மைட்டோகாண்ட்ரியா. 33வது கொஸ்டின் இருவாழ்வி தாவரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுவதுன்னு சொல்கிறாங்க. இருவாழ்வி தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 33க்கான ஆன்சர் பி மாஸ்கள். 34வது கொஸ்டின் இருச்சொல் பெயரிடும் முறையை செயல்படுத்தியவர் யார்? இருச்சொல் பெயரிடும் முறையை செயல்படுத்தியவர் யார்? 34வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி கார்லோஸ் லினேயஸ். 35வது கொஸ்டின் கோழிகளுக்கு வைரஸால் ஏற்படும் நோய் எது? கோழிகளுக்கு வைரஸால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ராணிகேட் நோய். 36வது கொஸ்டின் செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? செல்லோட மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? 36வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி உட்கரு. 37வது கொஸ்டின் ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை. 37வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ 8.7 மில்லியன். 38 இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? 38க்கான ஆன்சர் பிரையோபில்லம். 38வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பிரையோபில்லா. 38க்கு சி. 39 ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை. ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி மொட்டு விடுதல். 40வது கொஸ்டின் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுவதுன்னா 40வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி செரிகல்ச்சர். 41வது கொஸ்டின் பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது எது? பிரித்தெடுப்பவரோட நோய் என்று அழைக்கப்படுவது எது? 41க்கான ஆன்சர் பி ஆந்த்ராக்ஸ். 42வது கொஸ்டின் முதுகெலும்பற்றவை எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 42 முதுகெலும்பற்றை எத்தனை தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 42க்கான ஆன்சர் பி 9 தொகுதிகள். 43 கூம்பு தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கூம்பு தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 43க்கான ஆன்சர் பி பைனஸ். 44வது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடு. 44வது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடு. 44க்கான ஆன்சர் ஏ. 44க்கான ஆன்சர் ஏ. 45 இகழ்ச்சி என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி. இகழ்ச்சி என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் 45க்கான ஆன்சர் சி சி. 46வது கொஸ்டின் பாடம் படித்தான் வளம் வந்தான். இது வந்து எந்த குறுக்கன்னு கேட்டிருக்காங்க. பாடம் படித்தான் வளம் வந்தான். 46க்கான ஆன்சர் சி மகர குறுக்கம்.
47வது கொஸ்டின் மார்பு சால்பு மூழ்கு இதெல்லாம் என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க, என்ன குட்டி எழுகன்னு கேட்டிருக்காங்க. மார்பு சால்பு மூழ்கெல்லாம் 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி வன்தொடர். 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி இடைத்தொடர் குட்டியலுகரம். 48வது கொஸ்டின் தவறானது எது? 48வது கொஸ்டின் தவறானது எது? 48க்கான ஆன்சர் சி. 49வது கொஸ்டின் பொருத்தமற்றது எது? 49வது கொஸ்டின் பொருத்தமற்றது எது? ஆன்சர் பி. 50வது கொஸ்டின் பகுபத உறுப்புகளில் எது கட்டளையாகவே அமையும்? பகுபத உறுப்புகளில் எது கட்டளையாக அமையும்னு கேட்டிருக்காங்க. 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ பகுதி ஏ. 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு குறைவாக எடுப்பவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.